Welcome to our channel. In this video we are going to see about the pH scale and how to calculate the pH value. First, what do you mean by pH scale? pH scale is nothing but measuring the concentration of ion in the solution. Usually every aqueous solution will contains a concentration of hydrogen ion or hydroxyl ion. ஸோ pH அப்படின்றது வந்து அந்த சொல்யூஷனில் இருக்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயானோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கேல் தான் வந்து pH ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த pH ஸ்கேலில் P அப்படின்றது வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொட்டன்ஸ்ன்றது ஜெர்மன் வேர்டு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா பவர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் டிவைஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பயோகெமிஸ்ட், அவரோட பேர் வந்து சோரன்சன் என்றவர் 1909 வந்து இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலி pH ஸ்கேல் வில் கன்சிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to 14. ஸோ இப்போ வந்து இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா pH ஸ்கேல் அப்படின்றது வந்து இட் இஸ் யூஸ் டு மெஷர் தி அசிடிட்டி ஒரு ஆல்கலிட்டி ஆஃப் அ சொல்யூஷன். ஒரு சொல்யூஷன் வந்து அசிடிக்காக இருக்கா, பேசிக்காக இருக்கா, இல்லை வந்து அது நியூட்ரல் சொல்யூஷனா அப்படின்றத மெஷர் யூஸ் பண்ணுறது தான் வந்து pH ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆசிடோட pH வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா <7, தட் இஸ் 0 to 6 வரைக்கும் 6.5 அந்த மாதிரி இருக்க ரேஞ்சில் இருக்கலாம். ஸோ பேஸ் அப்படின்றது வந்து pH வேல்யூ வில் பி கிரேட்டர் தென் 7 அண்ட் நியூட்ரல் சொல்யூஷன் வில் ஹாவ் pH equal to 7. ஸோ நியூட்ரல் சொல்யூஷன் மீன்ஸ் that is water. So we can measure the pH value using a pH paper. pH paper அப்படின்றது வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷனோட அசிடிட்டி ஆல்கலிட்டியை டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம என்ன சொல்யூஷனை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து அந்த pH மேலே லைட்டாக போர் பண்ணால் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு அது ஆசிடா பேஸா அப்படின்றது வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Next we are going to see about the role of pH in everyday life. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற நிறைய பொருள்ஸ் நம்ம சுற்றியே வந்து நிறைய pH வேல்யூஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் pH சென்சிட்டிவ். ஸோ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு வந்து pH சென்சிட்டிவ் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட பாடிக்கே வந்து ஒரு pH ரேஞ்ச் இருக்குது. ஸோ தட் இஸ் ஃப்ரம் 7.0 to 7. நம்ம பாடியோட pH ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த pH ரேஞ்ச் மெயின்டைன் ஆகலை அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் லீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் blood has a pH of 7.35 to 7.45. இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஃப் pH வேல்யூ ஆஃப் blood will leads to disease. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட blood அதாவது ஹீமோக்ளோபின்கே ஒரு pH லெவல் இருக்குது. அது வந்து இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ஒரு pH வேல்யூ சேஞ்ச் ஆகும். எப்படி அப்படின்னா யூஸ்வலி நம்ம ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னா அது எப்படி டைஜஸ்ட் ஆகுது, நம்ம ஸ்டொமக்கில் இருக்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் வந்து டைஜஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இன்டைஜஷன் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா the hydrochloric acid will be produced more. So it leads to pain and irritations. So the pH value will be changed. So lower ஆகலாம். அது வந்து digestive problem கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டொமக்கோட pH வேல்யூ வந்து இட்ஸ் 2.0. Next one is pH changes because of pH change as cause of tooth decay. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, யூஸ்வலி the pH of saliva நம்ம வாயில் இருக்க சலைவாவோட pH ரேஞ்ச் என்ன 6.5 to 7.5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட டூத்தில் இருக்க எனாமல் தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஸ்டன்ஸ் which is made up of calcium phosphate அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த சலைவாவோட pH ரேஞ்ச் லோவர் ஆகுது, லோவர் ஆகுது, அதாவது இந்த less than 5.5 அந்த ரேஞ்சுக்கு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மள எனாமெல்லாம் ஒரு மாதிரி அசிட்டிக்காக ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறப்போ டூத் பேஸ்ட் வந்து இட்ஸ் பேசிக் இன் நேச்சர். ஸோ when it reacts with it neutralizes the acid and prevents from tooth decay. அப்போ வந்து tooth decay prevent ஆகும். ஸோ change in pH value of saliva will also leads to change in pH of the tooth, change in pH of values in our mouth. நெக்ஸ்ட் ஒன் இஸ் pH ஆஃப் அ சாயில். ஸோ சாயிலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, ஸோ அக்ரிகல்ச்சரில் சாயில் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதோட நேச்சரை பொறுத்து நம்மளோட சாயிலோட pH வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வில் ஆல்வேஸ் ரெக்வயர்ஸ் அ ஆல்கலைன் சாயில். ஆல்கலைன் மீன்ஸ் பேசிக் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ whereas rice requires a acidic soil, whereas sugar can requires a neutral soil.
Next one is pH of a rainwater. What is the pH value of water is 7, that is equal to 7. That's a neutral solution. Here the pH of a rainwater was also found to be 7. So if the air gets polluted, suppose இப்போ வந்து நம்ம atmospheric air வந்து pollute ஆயிடுச்சு with oxides of nitrogen and sulfur அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து இப்போ நம்ம ரெயின் வாட்டரோட மிக்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெயின் வாட்டர் பொல்யூட் ஆகிடுது, pH வேல்யூ வந்து லோவர் ஆகிடுது, தட் இஸ் இட் பிகமிங் less than 7. So it leads to acidic rain. அதாவது இந்த ரெயின் வாட்டர் வந்து நம்மளுக்கு வரப்போ அசிட்டிக் ரெயினாக வரும். ஸோ அசிட்டிக் ரெயின் வந்து when get with ரிவர் வாட்டர் இல்லை லேக்கோ எந்த வாட்டர் நம்மள சர்ஃபேஸில் இருக்க எந்த வாட்டர் பாடிஸில் ஆக்ட் ஆனாலும் அதோட pH வந்து லோவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் pH கேல்குலேஷன். ஸோ pH எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாக்கு என்ன அப்படின்னா இட் இஸ் அ நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரோஜன் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நெகட்டிவ் சொல்லிட்டாங்க. ஸோ மைனஸ் லாகரிதம் log 10 ஹெச்ன்றது H ப்ளஸ் அப்படின்றது வந்து ஹைட்ரோஜன் கான்சன்ட்ரேஷன். ஸோ இது எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேல்குலேட் தி pH ஆஃப் 0.01 mm HNO3. ஸோ HNO3யோட pH வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதை 0.01 அப்படின்றது அதோட ஹைட்ரோஜன் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10 0.01. இது எப்படி நம்ம எழுதலாம் 1/100ன்னு எழுதலாம். ஸோ இது எப்படி திருப்பி எழுதுறாங்க அப்படின்னா 1 × 10⁻². ஸோ 100 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, நம்ம 10⁻². நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் log A × Bனா என்ன அர்த்தம், log A minus log B. ஸோ அப்போ minus log 10 × 1 minus 10⁻². இது பண்ணி எழுதுனா 2 log 10 × 10 வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் வேல்யூ log 10⁻1 வேல்யூ 0 ப்ளஸ் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 2 × log 10⁻10. So log 10⁻10 value வந்து 1. So 2 × 1 2. So the pH value of the given solution was found to be 2. So thank you for watching this video. If you like the video, share and subscribe. Thank you.